ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். நம்ம ரொம்ப நாளாக ஷாப்பிங் வீடியோலாம் போட்டு இன்றைக்கி வந்து நம்ம குட்டி தம்பிக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண போகிறோம். நாங்கள் குழந்த பிறந்ததுலேருந்து ட்ரெஸ்ஸுமே எடுத்தே கொடுக்கல. நாங்கள் நிலாவை பார்த்துக்கிட்டு இப்படியே இருந்ததில் தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுங்கிறதே எங்களுக்கு தோணலை. நாங்கள் இன்னும் தம்பிக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுக்கல, குட்டி தம்பிக்கு. அதனால இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து ட்ரெஸ்ஸு தான் எடுக்க போகிறோம். வாங்க போயிட்டு ட்ரெஸ்ஸு அவனுக்கு தேவையான பொருள் அங்கே போய் பார்ப்போம். பார்த்து குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு தான் இன்றைக்கி நாங்கள் மன்னார்குடி கிளம்பியிருக்கோம். வாங்க போயிட்டு பார்ப்போம். போட்டு கட்டிக்க வேண்டியதான். ஏன் ஒரே கலர்ல எடுக்கிறேன்? அது சொல்ல ஃபுல்லா இல்ல தூக்கி பாருங்க. இந்தாதான் பட்டன் அது ஒரு தான். இது சிங்கிள் பீஸ் மட்டும் செட்டு வராது. சிங்கிளா இது செட்டா வராது. அது ரெட் கலர்ல இருக்கிறது செட்டா, அது செட்டு தான். கமலா அதில் ஒன்று எடுத்துக்கோங்க, அந்த தொங்குது அதில். அது ஒரு செட்டா, இது ஒன்று செட்டா. ஆமாம், எல்லாம் இப்போ குட்டி குட்டியாக தான் எடுக்கிறோம். ஒன்றே ஒன்று கொஞ்சம் பெருசாக எடுப்போம். கொஞ்சம் ஆமாம், இது 2 வயசில் போடுற மாதிரிலாம் இருக்குது. ஜீரோ சைஸ், இது ஜீரோ சைஸ் தான். இது கொஞ்சம் குட்டியாக இருக்காங்க. எடு, ஆனால் இது பனியன் கிளாத்தில் எடு. இல்லை, இது வந்து கொஞ்சம் வெளியில் போனால் போட்டு விட்டுக்கலாமா? இது பனியன் தான். இது பனியன் தான், அது கிளாத்தை பாருங்க. இந்த மாதிரி எடு, இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி எடுக்க வேணாம், இந்த மாதிரி எடு. இந்த கிளாத்து இந்த மாதிரி எடு. இல்லை இந்த மாதிரி, இது மாதிரி வேண்டாம், ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி. இது நல்லா இருக்கு. இது ஒன்று இதே மாதிரி வேற எடுத்து போடுங்கம்மா. இல்லை, ஜீரோ சைஸில் கலர் உள்ளது. ஆனால் இது கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நல்லா அழுந்த கூடாது, சாப்பிட்டா இருக்கணும். சரி, அப்போ அதே இருக்கட்டும் விடு. இது ஒன்று தான். ஒரு 2 வயசு பாப்பாவுக்கு வந்து குட்டி தம்பிக்கு எடுத்துட்டோம். ஆனால் நிலா பாப்பு வந்து தம்பிக்கு மட்டும் எடுத்துருக்காங்கன்னு ஃபுல்லாக ஏங்கிடும். அதுக்காக நிலாவுக்கும் ஒரு செட்டு வந்து எடுத்துக்கலாம். இந்த இப்போ டிஷர்ட் வந்து ஜென்ஸு வருவாங்கல்ல, அந்த டிஷர்ட் டக்குன்னு முடிஞ்சிருச்சு வருங்க தம்பி. நமக்கு தான் எடுக்க வேண்டாம், லேட்டாக இருக்கும். அவங்க அக்கா மாதிரிதான் இருக்கு. நல்லா இருக்கு. இது ஓகேடா. இதுல ஏதாவது கலர் இருக்காங்க பாரு. இது நல்லா தான், நல்லா இருக்கும். ப்ளூ நல்லா இருக்கும். இது ஓகே தான். ஓகேவா? எத்தனை வயசு போடுறது பாப்பா? மதிக்கே கரெக்டாக இருக்கும். இது மாதிரி தான் நிலாவுக்கு நல்லா இருக்கு. பார்த்தீங்களா? இல்லையா, இறக்கமாக போடுறது தான் நல்லா இருக்கும். சரிண்ணா, இந்த பனியன் இது மாதிரி செட்டாக வருமாடா? செட்டு சட்டை மாதிரி, ஆம்பளை சட்டை போட்ட ட்ரௌசர் இந்த மாதிரி பேண்ட்டு மாதிரி தான் எடுக்கணும். ட்ரௌசர் மாடல் வராது. அப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நிலாவுக்கு அன்னைக்கு அன்னைக்கு இவன் நம்மளோட பப்ளுவோட நிலா போட்டுருந்தா அது மாதிரி செட்டில் ஏதாவது இருக்கான்றாங்க. இந்த தம்பிக்கு எடுத்தது பார்க்குறாங்க. தம்பிக்கு எடுத்த மாதிரியே நம்ம வந்து குட்டி தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டோம். எடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். என்னென்ன எடுத்துருக்கேன்னு வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு.
என்ன அர்த்தம்? குட்டி சுட்டிலேயே வந்து தம்பிக்கு இந்த க்ளவுஸ் இது மாதிரி உள்ளது விளையாட்டு பொருள்லாம் இங்கே வந்து வாங்கணும். வாங்கியாச்சு. வாங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்படியே போக நம்ம ஊர்லேயே குளிப்பியெல்லாம் நாங்கள் வந்துட்டு இங்கே நிலாவை பார்க்கறதுக்கு வந்துட்டோம். நிலாவுக்கு காய்ச்சலாம், பிள்ளைக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் இந்த பொருளை விளையாட்டு பொருளை பார்த்தோன்னா பிள்ளை எடுத்து வச்சுட்டு வந்து உட்காந்து காட்டுறா நிலாவுக்கு வாங்கிருக்கோம் பாருங்க. இல்லாம காமிடா மாமாட்ட ஆட்டி மூஞ்சி காமிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கேயே உட்காந்துட்டோம் தம்பியை பார்த்துக்கிட்டு. அதனால அங்கே போகமா உட்காந்துருக்கு. போய் அதுக்கிட்ட இந்த விளையாட்டு ஜாமான் கொடுத்த உனக்குதான்னு சொன்ன உடனே ஒரு ஆட்டை ஆட்டிக்கிட்டு விளையாடுது. உனக்கு கிடையாது, உனக்கு கிடையாது, நிலாவுக்கு தான், நிலாவுக்கு தான். அப்புறம் நிலாவை காமி, மாமாட்ட காமி. ஏன் நாங்க தூக்க முடியாது. பக்கத்துலதான் இருக்கும். பக்கத்துலதான் இருக்கும். தம்பி இருக்கல ஏதோ தம்பி முகத்தை காமிக்க கூடாது. லேட்டாதான் நாங்க தம்பியை காமிக்க மாட்டோம். நாங்க வந்து இப்ப மணி 8:30 ஆயிடுச்சு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. சரி 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 சரி. அப்படிலாம் இருக்கிறது உங்களுக்கு நான் செக் பண்ணேன். எங்களுக்கு புரியாது. இப்போ சாஞ்சி எடுக்கிறாங்க அப்படியே உச்சா போனா என்னோட எப்படின்னா இப்படி சைடில் போனால் மண்டை ஒரு மாதிரி இருந்தாலே கொஞ்சம் தலை அடைச்சி வச்சிடலாம். தம்பியெல்லாம் பார்த்தாச்சு. நிலாவுக்கு காய்ச்சல் ஃபுல்லா சினுங்குது. அதனால ஆட்டிக்கிட்டு இருக்கா சரியா. நான் வந்துட்டு எல்லார்ட்டையும் பேசிட்டு இருந்துட்டு இப்போ சாப்பிட்றேன். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. அதனால வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சிலேத்து மீன் குழம்பு. யார் வச்சதுமா? மாமி தாங்க. அப்புறம் நைட் சாப்பாடு முடிஞ்சிட்டுல அப்பா ஃபோன் பண்ணி. எங்கள் அப்பா இங்கே ஊரில் இல்லை. எங்கள் அப்பா கேரளாவில் இருக்கு. நான் அடிக்கிறேன். அடிச்சுட்டாங்க எங்கள் அப்பா. என்ன சொல்லுச்சு? வேலை இருக்காமா? வேலை இருக்காமா? அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதான். நாங்கள் வந்துட்டு போயிட்டு நிலாவை குட்டி தம்பியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நிலாவுக்கு தான் காய்ச்சல், நல்லா காய்ச்சல் அடிக்குது. ஆனாலும் வந்துட்டு அந்த விளையாட்டு பொருளை வந்து தம்பியை ஆட்டிக்கிட்டு இருந்தோம். அது வந்து அழுதுகிட்டே இருந்துச்சா சரின்னு கட்டிலில் படுத்திருந்தது. அங்கே படுத்துக்கிட்டு இப்படி இப்படி பார்த்துச்சு. நாங்கள் தம்பியே பார்த்துக்கிட்டு இருந்தோமா. அது வந்து அப்படி எந்திரிச்சு கோச்சிக்கிட்டு உட்காந்துருப்போம்ல, அது மாதிரி உட்காந்துருச்சு. போய் இல்லைன்னா உனக்கு தாண்டா வாங்கிட்டு வந்தோன்னா அதை கொடுத்த உடனே வாங்கி பிடிக்க இப்படி வச்சுக்கிட்டு ஒரே சிறுமில் நிற்கிது. அதுக்கு இப்போ அது மட்டுமே இருந்துட்டு இன்னொருத்தர் இருக்கிறப்ப அதுக்கு அந்த பொறாமை அந்த இதெல்லாம் இருக்கு, லேசாக இருக்கிறோம் பிள்ளைக்கு. நிலாவுக்கு காய்ச்சல் இல்லைன்னா பிள்ளை இன்னும் ஆர்வமாக ட்ரெஸ்ஸையெல்லாம் பார்த்து நல்லா இது பண்ணி இருந்திருக்கும். ஆனால் வந்து பிள்ளைக்கு காய்ச்சலுங்கிறதுனால அதுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போயிருந்தோம் தான். அதையெல்லாம் இன்னும் பார்க்கல. அந்த விளையாட்டு ஜாமத்தை மட்டும் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சு. குட்டி தம்பியும் பார்த்தா அவனும் இப்போ நல்லா அந்த தூக்கி கையில் வச்சுக்கிட்டா அழுக மாட்றானாம்மா, கீழே போட்டால் அழுகுறானாம்மா. அந்த கை சூடு அவனும் கண்டுக்கிட்டான். தம்பியும் பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு பிள்ளையாட்டையும் கொடுத்துட்டு நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். அவங்க சாப்பிடல. நான் மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மதியம் செஞ்ச சாப்பாடு குழம்பெல்லாம் இருக்குது. சூடு பண்ணி அவங்களுக்கு நைட்டுக்கு இப்போ அவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி வந்து தம்பிக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸு கடையில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது இது ஓகேவான்னு கேட்ட பாருங்க. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டோம். அப்போ ரஃபீஸுக்கு வந்துட்டு இந்த கட்டுற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தோம். இந்த உங்களுக்கு பாக்ஸில் ஒரு ட்ரெஸ் காமிச்ச பாருங்க, அந்த ட்ரெஸ் எடுத்தோம். அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து அந்த தலைக்கு போடுறக்குள்ளா அந்த க்ளவுஸு, கைக்கு போடுறது, காலுக்கு போடுறது, அந்த இதெல்லாம் அந்த குட்டி சுட்டின்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து வாங்கணும். அப்புறம் ஒரு கிளிப் வாங்கணும். இதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தம்பிக்கு எடுத்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு முன்னாடிலாம் நிலா பிறந்த மகிம் இல்லை நிலா பிறந்தப்பெல்லாம் ஒரு சிலது இதுன்னு தெரிஞ்சிச்சு பொம்பளை பிள்ளைக்குன்னு. இப்போ ஆம்பளை பிள்ளைக்குங்கிறப்ப எங்களுக்கு எங்கள் வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆண் குழந்தை. எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஏன்னா எங்கள் அக்காவுக்கு 2 பொம்பளை பிள்ளை, எங்கள் அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆம்பளை பிள்ளையா.
அதனால ஆம்பளை பிள்ளைக்கு என்ன வாங்கணுங்கிறது சரியாக எனக்கு தெரியல. ஏதாவது இது வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நம்ம வந்து அடுத்து குட்டி தம்பிக்கு வாங்கி கொடுப்போம். ஏன் குட்டி தம்பிங்கன்னா இன்னும் பேர் வந்து இன்னும் அவங்க இதுதான் வைக்கணும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் சொல்லலை. நாங்கள் வந்து ஆனால் நிலன்னு தான் நான் சொன்னது அதான் சொன்னேன், நிலன்னே வைப்போம் அப்படின்னு. ஆனால் அவங்க வேறு பேர் பிரியாவும் அண்ணனும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பேர் வைக்கிறது வந்து அவங்க சாய்ஸ்ன்னு நாங்கள் அதில் தலையிடலை. ஆனால் அதனால் நம்ம குட்டி தம்பினே சொல்லுவோம். பேர் 16 கும்பிட்டு பேர் வச்ச உடனே பேர் சொல்லி கூப்பிடலாம் தம்பியை. ஓகே பாய், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. இப்படி போய் சுற்றி இப்படி வந்திருக்கோம். இனிமேல் இப்படி சுற்றி வர்ற மாதிரி இங்கேருந்து ஒன்றா இப்படி போய் இங்கேருந்து வந்திருக்கோம். வந்து ஒரு எப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு வட்டம். 20 அது ஒரு 20 ஒரு இப்போ எத்தனை கிலோமீட்டர் 20 அது ஒரு 15 இது ஒரு 12. அப்புறம் வந்து இன்னொன்று எங்கள் அம்மாச்சியும் பார்த்துட்டு வந்தேன். எங்கள் அம்மாச்சிக்கு சொன்னேன்னா கால் முடியலைன்னு அம்மாச்சி ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டில் வச்சு வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்குது எங்கள் அம்மாச்சி. எங்கள் அம்மாச்சியையும் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்துட்டு வந்திருக்கோம். அதான் அப்புறம் பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணோம். பாய்.